ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், அங்கன்வாடி ரிசல்ட் வந்து எப்போ வரும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் வந்து இது. ஏன்னா வந்து நிறைய மாவட்டங்களில் இன்னும் வரல, ரொம்ப வந்து டிலே பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாருமே வந்து கடுப்பில் இருக்கிறாங்க. எப்போ தான் இந்த ரிசல்ட் வரும், ஏன் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராதா, இந்த வருஷம் நம்ம வேலைக்கு போக மாட்டோமா, எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எல்லா மாவட்டங்களையும் நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன சிஸ்டர், அதாவது உண்மையாலுமே வந்து லிஸ்ட்டு வந்து வருமா வராதா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டராக தான் வருமா, நிறைய பேர் பணம் கேட்குறாங்க, டைரெக்டாகவே பணம் கேட்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து உண்மையா இல்லையா, எப்போ தான் வந்து நாங்கள் வேலைக்கு சேருவோம், இந்த அங்கன்வாடி பணி நியமனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ தான் நடக்கும், செப்டம்பரில் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் வந்து இன்னும் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துலேயே நம்ம நிறைய பேருக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வந்துடும், நிறைய மாவட்டங்களில் வந்துடும். செப்டம்பர் 30க்குள்ளே நமக்கு எல்லாருமே வந்து பணி நியமனம் செய்யப்பட்டுருவாங்க அப்படின்றது தான் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-2 மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் வரல. நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டாக வந்து வெளியிடுவாங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து செலக்டடு, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரணும், அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவே வந்து அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து வேலையில் சேரலாம் அப்படின்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவே அனுப்பியிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அதை வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து வந்திருக்கு, பிஃபோர் 1 வீக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் கைக்கு கிடச்ச 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லெட்டர்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா ஒரு 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 2 மாவட்டத்துக்கு வந்தது. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த மாவட்டத்துக்குமே அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வரவே இல்லை. அட்லீஸ்ட் ரிசல்ட் வராட்டிலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வந்திருக்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல. இப்போ வந்து எப்போ தான் வந்து இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோம் நமக்கு செப்டம்பருக்குள்ளே வந்துடும் அப்படின்றது தான் வந்து அரசு தரப்புலேருந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் டில் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அரசு இந்த தேர்தல் சம்மந்தமான அனைத்து வேலைகளும் செய்ய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அந்த அங்கன்வாடி பணியாளர்களையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிராம உதவியாளரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நியூஸ் வந்து வந்திருந்தது. தேர்தலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம், நிறைய தேர்தல்னு வந்துட்டாலே நிறைய வேலைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த வேலைகளுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருந்தால் இந்த மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், அதுக்கப்புறம் எந்தெந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து நம்ம தேர்தல் பணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வருவதற்கான கால தாமதம் வந்து ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எலெக்ஷன் வந்து ஜனவரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் இருக்காது. இப்போவே வந்து வேலைகள் இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
தேர்தலுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அந்த வேலைகள் தான் நடைபெறும். அப்போ வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டோ ப்ராக்டிக்கலோ இன்டர்வியூவோ எந்த கவர்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் இல்லை நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ வராதவங்க கொஞ்சம் வந்து ஒரு சில மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிங்க, இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். யார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விடலை, அப்பாயின்மெண்ட்டு ஆர்டராகவே வந்து ஆர்டர் காப்பியாகவே அனுப்பிடுறாங்க. அதனால் வந்து இவங்களை செலக்ட் பண்ணாங்க, இவங்களை செலக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனே வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விதவை கணவனாக கைவிடப்பட்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலக்ட் பண்ணுறாங்க. அவர்களும் ப்ளஸ் மாற்றுத்திறனாளி இவர்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணுறாங்க. அதே போல் மார்க் நல்லா எடுத்துருக்குறாங்க, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. தூத்துக்குடியை பொறுத்தளவில் ஒரு சிஸ்டர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களாம் வந்து ப்ரையாரிட்டி எதுவுமே கொடுக்கல, ஆனாலுமே வந்து அவங்க இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட 10th-லையோ 12th-லையோ உங்களோட மார்க் வந்து ஹையஸ்ட்டு மார்க் இருக்கா, எங்கிட்ட முன்னுரிமை இருக்கா, பிஎஸ்டிஎம் இருக்கா, எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேட்டுக்கு வந்துடும் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதமும் ஏப்ரல் மாதமும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, நேர்காணலுக்கு போனவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் வந்து விட்டுருந்தாங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுலேயுமே ஒரு சில தாலுகாக்கள் தான் வந்தது, இன்னும் மற்ற தாலுகாக்கள்லாம் வரலை அப்படின்றது தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து இந்த மீதி உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாலுகாக்கள், அதுக்கப்புறம் தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டம், சேலம் மாவட்டம், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரே வந்து அனுப்பிடுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரலாம், வராமலும் போகலாம், ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்ற ஒன்று அனுப்பிடுவாங்க. ஏன்னா அதற்கும் மேலே வந்து நமக்கு டிசம்பருக்கு அப்புறம் அடுத்த வருஷம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 2026 நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வரும். ஸோ அவ்வளோ வந்து நமக்கு டிலே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பருக்குள்ளேயே 38 டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட்டில் எதற்காக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி வராமல் எதுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா எனக்கு டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால ஜனவரிக்குள்ளேயே வந்து எல்லா விஷயங்களையும் முடிச்சிருவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வந்து அனுப்புகிறாங்க. ஸோ டிசம்பருக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும்.